ஆமா என்ன உங்க கண்ணு ஒரு மாதிரியா இருக்கு? அதுவா, கண்ணு கொஞ்ச நாளாவே மங்களா இருக்கு. அது என்ன பண்றது? சரி ஊத்துங்க. ஓ இதாங்க. இல்ல இது இருக்கட்டுமே. இல்ல இது எப்படிங்க? இல்ல இதே நான் எடுத்துக்கிறேனே. இது நீங்க வச்சுக்கோங்க, இதே நான் எடுத்துக்கிறேன். இது எப்படிங்க? இல்ல சரியா தெரியல. இல்லங்க இதை நான் எடுத்துக்கிறேனே. கண்ணு தெரியாதுன்னா எப்படி எப்ப மட்டும் உனக்கு கண்ணு கரெக்டா தெரியுது? கட்டிங்கள மட்டும் என்னையும் என் கண்ணையும் யாராலும் ஏமாத்த முடியாது. ஒயின்ஸா போய் ஒழுங்கா குடிக்க விட்றாங்களா? எவனாவது தெரிஞ்ச வந்துடுறான். கட்டிங்க்கு பங்கு கேட்கறதுக்குன்னு இந்த குழந்தைய இன்னைக்கு முழுசா நான் குடிச்சே ஆகிறேன். வழக்கமா கட்டிங்க்குன்னே எவனாவது ஒருத்தர் சிக்குவான். இன்னைக்கு கட்டிங் கிடைக்காதோ? உட்காந்துட வேண்டியதான் தானே. என்னடா சவுண்டு? ஐயோ இவனா? இவன் மகா குடிக்காரனாச்சே. சிக்கிட்டா. அப்புறம் மாப்பிள்ள, ஏய் மச்சான், என்ன மச்சான் மாந்தோப்பு பக்கம் சரக்கா? ஏய் நானே காசு இல்லாம கடுப்புல இருக்க, சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத. உன் முகமே பிரகாசமா இருக்கியா, நடிக்காதையா. அம்மா இவர் முன்னாடி நடிச்சா அப்படியே ஆஸ்கார் அவார்டு கொடுக்க போறாரு. டேய் நானே ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கிறேன். அப்படி என்ன முக்கியமான வேலை? என் பொண்டாட்டி வேலையில இருந்து கூட்டு வரணும், அதுதான் போறேன். யோ உன் பொண்டாட்டி இப்போதான் நான் எதிர்த்தாப்புல பார்த்தேன். உன்னை தேடி ஒயின் ஷாப் போயிட்டு இருக்கா. என்ன சொன்னாலும் இவன் கட்டிங்க வாங்காம போக மாட்டான் போல. இன்னைக்கு கட்டிங்க வாங்காம போறதா இல்ல. என்ன மச்சான் வந்ததுல இருந்து லுங்கிய புடிச்ச மணிமே இருக்கா? எனக்கு கிடைக்க வேண்டிய கட்டிங் போச்சு. மச்சான் 2 வருஷம் கழிச்சு பார்க்குறேன். ஆளே நல்லா ஷைனிங்காக இருக்கிற. துபாய்லாம் போயிட்டு வந்துட்டு வர. அப்புறம் சரக்குங்கடா மச்சான், லாஸ்ட் மினிட்ல கிளம்புனால சரக்கு வாங்க முடியலடா, சாரிடா. என்னடா அவன் இப்படி பண்ணிட்டான். சரி இன்னைக்கு சரக்கு எந்து மச்சான் வா வா. ஏய் இவனே ஏன்டா கூப்பிட்ட? இவனா டீ டோட்டில் ஏதாச்சும் சைடிஸ் ஏதாவது சாப்பிடுவான்டா, வரட்டும். வா மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. சரி சரிடா, எந்த பார் போகலாம்? தோப்பார போயிடலாம்டா. அது லாங்கடா, மேடுதர் பார் போயிடலாம். போலாமே. கிட்ட வேற தோப்பு பாரு வேணாம், கலீஜா இருக்கும். மேட்டு தெரு பாரு சைடிஸ் எல்லாம் கேவலமா இருக்குமே. மார்க்கெட் பாரு கறியெல்லாம் பழைய கறியை போடுவாங்க. ஐயோ நம்மளால முடியாது. நல்லூர் பாரு ஐயா, அவங்க நம்ம கேட்குற சரக்கை கொடுக்கவே மாட்டாங்களே, அவங்களாம் எதையாவது தூக்கி கொடுப்பாங்க. காந்தி பாரு சரக்கு ரொம்ப டூப்ளிகேட்டாக இருக்கும், சப்புன்னு போதையே வராது. மச்சான் 7 ஸ்டார் பாரு சூப்பர் மச்சி, கரெக்டு. இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நம்ம ஏரியால இத்தனை பார் இருக்கா? டீ டோட்டலரா இருந்தா பெருங்குடிகாரன் ஆயிட்டான் போலயே. என்னது ஃபோன் ஏதோ வருது? இவனா? இவன் நம்ம ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டான், இப்போ இவனே ஃபோன் பண்ணுறான். என்னவா இருக்கும்? அட்டன் பண்ணுவான். ஹலோ மச்சான். மச்சான் எப்படிடா இருக்க? வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா? சாரி மச்சான், கொஞ்சம் பிஸியா இருந்தனால தான் உன் ஃபோன்லாம் எடுக்க முடியல, தப்பா எடுத்துக்காத. டேய் மச்சான், வாரம் முழுக்க பிஸியாக இருக்கவன பார்த்துருக்கேன்டா. ஏண்டா வருஷக்கணக்காவாடா பிஸியாக இருப்பாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சரி விடு, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க? இல்லை மச்சான், இன்னைக்கு சரக்கு அடிக்கலான்னு ஒயின் ஷாப் போனேன். இன்னைக்கு காந்தி ஜெயந்தியாமே, அதான் பிளாக்ல எங்க கிடைக்கும்னு.
அதுக்கு தான் இந்த நாய் மச்சான்? கால் பண்ணியிருக்கு நமக்கு. மச்சான் லைன்ல இருக்கியா? இருக்கண்டா. டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க சரக்கு விற்கிறாங்க பிளாக்லன்னு சொல்லி லிஸ்ட் எடுக்கிறது தான் என் வேலையா? நான் சரக்கு அடிக்க நினைச்சு 6 மாசம் ஆச்சுடா. டேய் நீ வேணா நம்ம பிரபு, இந்த இவன் கார்த்தி, முரளி யார்கிட்ட கேளு மச்சி. மச்சான் அவங்க எல்லார்ட்டையுமே கேட்டேன்டா. அவங்க எல்லாருமே உன் பேரை தான்டா சொல்றாங்க. சரி மச்சான் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு சரக்கு கிடைக்காது போலயே. அண்ணா இப்போதான் வீட்டாண்ட போயிருந்தேன். ஆ. ஆள் இல்லைன்னாங்க. அளவில் எதிர்க்க வந்துட்டீங்கண்ணே. தலைவா ஒன்றை தேடி தான் தலைவா வந்துட்டு இருக்கேன். என்னண்ணே? எப்பா 2க்கு காசு இல்லப்பா, 1க்கு தான் காசு வச்சிருக்கேன். அண்ணா அக்கௌண்ட்ல வைங்கண்ணே. ஆ? நீங்களாம் ரெகுலர் கஸ்டமரு, அப்புறம் என்னண்ணே? சரக்கு அடிச்சு 6 மாசம் ஆச்சுன்னா ஐயோ போட்ட கேப்பானோ. அப்போ இன்னைக்கு குவார்டர் கன்ஃபார்ம். மச்சான் மச்சான் இதான் எங்க மாமா கெஸ்ட் ஹவுஸ். எல்லாம் ஓகேவா மச்சான்? பரவாயில்லடா, சூப்பராக இருக்கு ரூமு. சரி எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகுங்க, நான் அப்படியே மண்டபத்துக்கு போறேன். மண்டபத்துக்கு போறியா? இந்தா என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? 1 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கிறோம்டா. அதுக்கு டேய் எங்க அக்கா கல்யாணம்டா. டேய் நம்ம அக்கா கல்யாணம்னு சொல்றா. ஒரே ஒரு ரவுண்டு மச்சான், முடிச்சுட்டு போயிடலாம். சரி ஊத்து. Cheers. Cheers. லாஸ்ட் ரவுண்ட். A few moments later. டேய் நீ இங்கே தான் இருக்கியா? ஃபோனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. மணி 5 ஆகுதுடா. அப்ப அக்கா கல்யாணம்? இது அவங்க அனிமுனே போயிட்டாங்கடா. ஹனிமூனே போயிட்டாங்களா? டேய் நம்ம அக்கா கல்யாணம்னு சொல்றா. நம்ம அக்கா கல்யாணம்னு சொல்லி எங்க அக்கா கல்யாணத்துக்கே போடாம பண்ணிட்டீங்களேடா. ஓ வாயா மைனரே, என்ன எவ்வளோ நாளா அவனை கூப்பிட்டு இருக்கேன், இப்போதான் உனக்கு வீட்டுக்கு வழி தெரியுதா? அட நீ வேறயா, வேலை ஃபுல்லாக இருக்கியா? சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கட்டி போட்டே பேசலாம். ஐயோ வேணாம்பா, குடிச்சிட்டு போனா என் பொண்டாட்டி என்ன விளக்க மாத்தாலே அடிப்பாயா. ஓ அப்ப நீ சரக்கு அடிக்கிறத விட்டுட்டியா? நான் சரக்கு அடிச்சா அவன் என்ன அடிப்பாயா? எனக்கெல்லாம் அப்படி இல்லைப்பா, எவ்வளோ சரக்கு அடிச்சாலும் சரி என் பொண்டாட்டி கேட்கவே மாட்டாயா. இவளை ஏன் எவ்வளோ சரக்கு அடிச்சாலும் சரி என் பொண்டாட்டிய சைடிஸ் போட்டு வந்து கொடுப்பான். ஒவ்வொரு நாளைக்கு எனக்கு சரக்கு அடிக்கிற மூடே இருக்காது, ஆனா என் பொண்டாட்டிய சரக்க வாங்கிட்டு வந்து நீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாயா. ஆமா, சொத்து யார் பேர்ல இருக்கு? என் பேர் மச்சி. இந்த வீடு என் பேரியா? பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்? ஒரு 50 லட்ச ரூபா. 50 லட்ச ரூபா இருக்குங்க. ஆமா, இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருக்க? ஓ 1 கோடியா? 1 கோடி நான் செத்தா என் பொண்டாட்டிக்கு கிடைக்கிற மாதிரி போட்டிருக்கேன். நீ சாவணும் தாண்டா உனக்கு உன் பொண்டாட்டி சரக்கே ஊத்தி கொடுக்குறா. ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நிம்மதியா குடிக்க போறேன். ஊத்தியா? டேய் உங்க அப்பாடா. ஐயோ எங்கடா போறானே? டேய் வாங்கடா. டேய் அவர் பாத்திரம் போடுறாரா, சரக்கு எடுத்துட்டு வாங்க. டேய் உங்க அப்பனா நீ ஒளிடா, நான் ஏன்டா ஒளினா?
சொன்னா கேளுங்கடா, ஒரு பார்த்தா பிரச்சனையா இருந்தா சரக்கு எடுத்துட்டு வாங்கடா. டேய், நான் எங்கள் அப்பன் எதிர்க்கவே உட்காந்து சரக்கு அடிப்பேன். உங்கள் அப்பனுக்கு நான் ஏன்டா ஒளியணும்? வாடா, போயிட்டா. எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாதுடா. அவர் மட்டும் இப்ப இதை பார்த்துருந்தாரு. என்னடா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னெல்லாம் என் புள்ளன்னு சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்குடா. உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்குனதுக்கு இந்த காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேடா. இந்த காரியம் டேய், குட்வேர்டு கிரே பாட்டிலாம் கொடுத்து வளர்த்தனடா. இந்த காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேடா. அதை ஏடுறா. டேய், இதுக்கு மேல சைடிஸ் தான் இருக்கு, போயா. டேய், என்னடா எல்லாத்தையும் தூக்கம் உங்கள் அப்பாட்டா கொடுத்து விட்டா? வீட்டுல வாங்கி வச்சா திருடி குடிச்சிடுறாரு. ஒயின் ஷாப்புக்கு போனா அங்கேயும் வந்து பங்கு கேட்கறாரு. அதனால தான்டா உங்களை கூட்டிட்டு வந்து தனியா குடிக்கலான்னு வந்தேன். இங்கேயும் மாட்டி விட்டீங்களேடா. போச்சா? டேய், என்கிட்டயே சொல்லியிருந்தா சரக்காவது எடுத்து ஒழிக்க வச்சிருப்பேன்ல. படுபாவி ஒரு ஃபுல்ல தூக்கின்னு போயிட்டானாடா அந்த ஆளு. மச்சான், உன் பைக்கை தூக்கணும் புடிச்சிட்டோம்டா. பைக்கை தூக்கணும்தான் இல்லாம நம்ம ஏரியால வந்து சுத்திட்டு இருக்கான். போட்டு போல்துட்டோம். சீக்கிரம் நம்ம ஏரியா பார்க்கண்டா வந்துரு. தலை தொங்கிருச்சு பாடுறா, தூக்குடா. மச்சான், நீயாடா என் பைக்கை திருடின துரோகி? உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லையாடா? என்னடா பண்ற? எங்க போற? நான் என் வீட்டுக்கு போறேன். என்னை அப்படியே டிராப் பண்ணிட்டு போடா. டேய், உன்னைய நான் டிராப் பண்ணா என் வீட்டுக்கு நான் எப்படா போறது? என்ன கேக்குற? என் வண்டி எடுத்துட்டு போ நீ. சீதா, என்ன ஐடியா வர? பைக்கு கொடுக்க வந்தவன ஆளை வச்சு அடிக்கிறியாடா? அட முழு போத நாய, உன்னால நாங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிருப்போம்டா. ஒரு கட்டிங் போடுவோமா?